முன்னிட்டு ஒரு 5 நிமிடம் அவர்கள் நம்மோடு கூட அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கரங்களை தட்டி அன்போடு வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எனக்கு ஒரு கவிஞருடைய 2 வரி கவிதைகள் ஞாபகத்துக்கு வருகின்றது. இயேசு காவியத்திலே கவிஞர் கண்ணதாசன் இவ்வாறு சொல்லுவார்: தத்துவ ஞானம் புத்தியர் பெற்றது யூத நிலத்தினிலே என்ற அந்த வரிகள் இன்றைக்கு எனக்கு ஞாபகமாக வருகிறது. திரு கேசவன் அவர்களும் திருமதி மடோனா அவர்களும் தாரமாக கொடுத்த இந்த இடத்திலே இயேசுவின் ஊழியராகிய பாஸ்டர் அவர்கள் இன்றைக்கு தத்துவ ஞானத்தை, கிறிஸ்து பிறப்பின் விழாவை, அதாவது கிறிஸ்தவ வாழ்வின் நெறிமுறைகளை இன்றைக்கு இந்த விராலிகளை என்னும் இடத்திலே விதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக பல்வேறு இடத்திலிருந்து கஷ்டங்களை அனுபவித்து துன்பங்களை அடைந்து துயரங்களை விடுவதற்காகவும் இந்த இடத்திலே நல்லதொரு ஜப கொண்டாட்டம், ஜப ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நான் காலையிலே வர வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். இன்றைக்கு காலையிலே கூட என்னை கூப்பிட்டார்கள். நமது பக்கத்தில் CSI சர்ச் திறக்கிற இன்றைக்கு திறப்பு விழா என்பதனால் அங்கு சென்றுவிட்டு தான் நான் இங்கு வந்தேன். என்னால் ஒரு கவுன்சிலர் என்ற முறையில் அழைப்பார்கள், அதற்காக செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. கிறிஸ்து பிறப்பு விழா எதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது? எதற்காக கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார்? அவர் மனித குலத்தின் இரக்கத்திற்காக, சமாதானத்திற்காக, கருணைக்காக, ஈகைக்காக இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து அதை மற்றவருக்கு காட்டி தன் உயிரை தியாகம் செய்தவர். அந்த கிறிஸ்துமஸ் விழாவின் போது நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னவென்றால், நம்மிடத்திலே சமாதானம் இருக்கிறதா? நம்மிடத்திலே இரக்கம் இருக்கிறதா? நம்மிடத்திலே ஈகை பண்பு இருக்கிறதா? அல்லது பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா? இதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இயேசுநாதர் இந்த பண்புகளை பிறருக்காக எடுத்து காட்டி தன்னுடைய வாழ்க்கையிலே அதை நிர்ணயம் செய்தவர். அந்த வகையிலே தான் இன்றைக்கு எல்லா திருச்சபைகளும் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழாவை வெகுவாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரியும், ஒரு வீட்டில் மிகப்பெரிய ஆடம்பரமாக மரங்களிலெல்லாம் நூற்றுக்கணக்கான ஸ்டார்களையும் சீரியலையும் போட்டு அலங்கரிப்பார்கள். ஆனால் ஒரு ஏழைக்கு நான் நினைத்து பார்ப்பதுண்டு, இவர்கள் இவ்வளவு ரூபாய் செலவு செய்து இதையெல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக கொண்டாடுகிறார்களே, ஏன் இவர்கள் அந்த காசில் ஒரு ஏழைக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்யக்கூடாதா என்று நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பதுண்டு. ஏனென்றால் இறைவன் எதற்காக பிறந்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாஸ்டர் சொன்னார்கள், எதற்காக இந்த உலகத்தில் இறைவன் வந்தார் இல்லை, அதை பாதுகாப்பதற்காக, மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக, மக்களுக்கு நல்வாழ்வை போட்டுவதற்காக பிறந்தவர். அந்த வாழ்க்கை பயணத்தை நாமும் அதை மாதிரி தொடர்ந்து நடக்கின்ற போதுதான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் நம்மை மதிப்பார்கள். நிச்சயமாக ஏழைகளுக்கு நாம் நம்மால் முடிந்ததை நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி கரத்தை நீங்கள் அனைவரும் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் பிறருக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி முடித்துக் கொள்ளுகிறேன். நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சந்தோஷமான இந்த நாளிலே இந்த இடத்துல நாம் கூடியிருப்பதற்கு காரண கர்த்தாவா இருந்த தேவ பிள்ளைகளை நாம் கனப்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்திலே தூணும் ஆதாரமாக இருந்து நம்மை நடத்தி வருகிற தேவ பிள்ளைகளை நாம் இப்பொழுது கனப்படுத்த இருக்கிறோம். பரிசளிக்கிறதான நேரம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பரிசுகளை பெற்று செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆம்.
டீச்சர் ஃப்ளோரா அவர்கள் முன்பாக வந்து தயவாக பரிசுகளை வழங்க கேட்டுக்கொள்கிறோம். சீஃப் கெஸ்ட் திரு கிறிஸ்துதாஸ் அவர்களுக்கு, பிரின்சிபல் டாக்டர் அனிஷிங் அவர்களுக்கும், இந்த ஊழியத்தை பொறுப்போடு அன்போடு வீட்டிலிருந்து உணவு சமைத்து கொண்டு வந்து சபையில் பரிமாறி நடத்தி வருகிற தாய்மார் அவர்களுக்கு, மனோன்மணியம் அம்மா, சசி அம்மா, சிஸ்டர் ஹெப்சிபாய் அவர்கள், சிஸ்டர் அபி, சிஸ்டர் ஜெஸ்ஸி, சபையின் முதிர் வயதானவர்களுக்கு தாசன் லேபி அவர்கள், தாயார் எஸ்தர் அம்மா, தாயார் சரோஜா அம்மா, லைசா அம்மா அவர்கள், எல்லா ஓய்வு நாட்களையும் பரிசுத்தமாக ஆசரித்த சிஸ்டர் சோனி அவர்களுக்கு இந்த பரிசினை கொடுத்து வாழ்த்துகிறோம். அடுத்த பரிசு சண்டே கிளாஸ் டீச்சர் சிஸ்டர் அபி, சிஸ்டர் ஜெஸ்ஸி, பிரதர் அனீஷ் ராஜா. அடுத்த பரிசு யூத் லீடர் பிரதர் ஜெஸ்லின் ஜலஜா, சிஸ்டர் அபிராமி. மாநில அளவில் முதலிடத்தை பெற்றவர் சிஸ்டர் ஜபா மலவிலை. அடுத்ததாக ஆண்ட்ரினா மனப்பாட வசனம் மற்றும் வேதவினா விடைக்கு சேர்த்து அவங்க 160 வாங்கியிருக்காங்க. 160 பாயிண்ட். அடுத்து கிதியோன் அவங்க 156. அடுத்து சிஸ்டர் அபி 81 வரல. சிஸ்டர் தீபா 78 பாயிண்ட். சிஸ்டர் சூர்யா 58 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஜெஸ்லின் உடையார் 54 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. சரவணன் 54 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. சரவணன். பிரதர் பெனிக்கின் அவங்க 2 எக்ஸாம் இது அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ல 56, ஒன்ல வந்து 50. அப்புறம் சிஸ்டர் அபிராமி 51 பாயிண்ட். சிஸ்டர் மோனிஷா 53 பாயிண்ட்ஸ். 53 பாயிண்ட்ஸ். பிரதர் தருண் 50 பாயிண்ட்ஸ். மாஸ்டர் மெல்வின் 50 பாயிண்ட். ஜெஃப்ரினா 48 பாயிண்ட்ஸ். அபிஜித் 45 பாயிண்ட்ஸ். பிரதர் தீபன் 30 பாயிண்ட்ஸ். சிஸ்டர் பாமா அவர்கள் 32 பாயிண்ட்ஸ். சிஸ்டர் லக்ஷ்மி அவர்கள் 30 பாயிண்ட்ஸ். அடுத்ததாக ஆறுதல் பரிசு சபினாமா 18 பாயிண்ட்ஸ். மல்லிகாமா 10 பாயிண்ட்ஸ். பிரதர் ஜெஸ்லின் ஹெப்சிபாய் 8 பாயிண்ட்ஸ். சிஸ்டர் சோஃபியா 12 பாயிண்ட்ஸ். பிரதர் அனீஷ் ராஜா 11 பாயிண்ட்ஸ். தென் பிரதர் ஜஸ்வின் அபி 8 பாயிண்ட்ஸ் வரல. அனிகா ஆனி 6 பாயிண்ட். சிஸ்டர் ஜெஸ்ஸி அவர்கள் 8 பாயிண்ட்ஸ். பிரதர் டேனியல் 16 பாயிண்ட். டேனியல். இதுவரையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். மேலுமாக தேவ பிள்ளைகளே, இதுவரையிலும் இந்த ஊழியத்திலே பொறுப்புணர்வோடு இருந்து நடத்தியவர்களுக்கு நாம் பரிசு கொடுத்தோம். ஹல்லேலூயா. வருகிற ஆண்டிலிருந்து இந்த ஊழியத்தில் பொறுப்புகளை ஏற்று அந்த வருகிற ஆண்டு ஊழியத்தை நடத்த போற தேவ பிள்ளைகளை நாம் இப்பொழுதே ஆமேன் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவர்களை கொண்டு ஆண்டவர் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பும்படி அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பேர் வாசிமா. கோஆர்டினேட்டர் மேல்பாலை ஊழியம் கோஆர்டினேட்டர் சிஸ்டர் ஜெஸ்ஸி முன்பாக வரும்படி கேட்டு கரங்களை கொடுப்போம். இதில் நிற்க சொல்லுங்க. கொடு ஜெஸ்ஸி. நெக்ஸ்ட் கோஆர்டினேட்டர் கம் சண்டேஸ் கிளாஸ் டீச்சர் சிஸ்டர் பிரியா ஜோஸ் அவர்கள். யூத் லீடர் பிரதர் ஜெஸ்லின். யூத் லீடர் கம் சண்டேஸ் கிளாஸ் டீச்சர் சிஸ்டர் அபிராமி. choir leader sister Deepa. Sunday class teacher Anish Raja, brother Anish Raja. Anish Raja முன்பாக வந்திருப்பீர்களானால் வரும்படி வந்து நிற்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். கொடுக்காதம்மா, அவர் வரல. வேற. praise the Lord. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் தயவாக ஒரு நிமிடம் எழும்பி நின்று அடுத்த வருடமும் கிறிஸ்துமஸ் விழாவில் இவர்களை கொண்டுதான் ஆண்டவர் நம்மளை இந்த இடத்துல நிலைநிறுத்த போறார். ஹல்லேலூயா. இந்த பதாகைகளை தேவ பிள்ளைகள் முன்பாக இப்படி பிடித்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு தெரியும்படி நெஞ்சு பாகத்தில் வைங்க. ஆமென். வீடியோ எடுப்பாங்க. ஸ்தோத்திரம். இவர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, கரங்களை இவர்களுக்கு நேராக நீட்டி, பரிசுத்தம் உள்ளவரே, சத்தியம் உள்ளவரே, ஆரோனை போன்று அழைக்கப்பட்டால் ஒழிய
இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவரும் பாத்திரராகிறதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. பவுல் நட்டார் ஆண்டவரே, அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், விளைய செய்த தேவனாகிய கர்த்தர். இதோ உம்முடைய தாசன் சொல்கிறார், உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரே. இந்த ஊழியத்தை பவுலப்போஸ்தலனுடைய கரத்திலே உண்மை உள்ளவன் என்று சொல்லி ஒப்படைத்தபடினால இந்த கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் ஊழியத்தை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பசியோ, பட்டினியோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, கட்டுகளோ, எது அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடும்? ஆண்டவரே, உண்மை உள்ளவன் என்று சொல்லி உங்க பிள்ளைகளை நீங்க நியமித்திருக்கிறீங்க. கொஞ்சத்துல உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்தின் பேரில் அதிகப்படியாக வைக்கிற ஆண்டவருடைய ஊழியத்தை உங்களுக்கு முன்பாக பயபக்தியோடு இருந்து இன்றைக்கு காண்கிற ஜனங்களை காட்டிலும் திரளான ஜனங்களை தேவ பிள்ளைகள் அறுவடை செய்ய வேண்டும், ஊழியத்தை நடத்த வேண்டும். தேவ கரம் இந்த பிள்ளைகளோடு கட்டும். ஆசீர்வதித்தருளும், பலத்தை தாரும், ஓடி உமக்காக உழைக்கிற சுகத்தை தாரும், தாங்கியருளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் உட்கார்வோம். பிரைஸ் தி லார்ட். மேலுமாக நமது மத்தியிலே வந்திருக்கிற கண் தெரியாதவர்களுக்கு ஆமேன் ஸ்தோத்திரம். அவருடைய லிஸ்ட் முன்பாக வந்து கொடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவருடைய லிஸ்ட் முன்பாக வந்து கொடுக்கும்படி அன்பானவர்களே, நாங்கள் இந்த விழாவிற்கு ஜனங்களிடத்தில் காணிக்கை கேட்கும் பொழுது கண் தெரியாதவர்களுக்கு, விதவைகளுக்கு நாங்கள் இப்படி ஒன்று செய்ய போறோம் என்று சொல்லிதான் காணிக்கைகளை தேவ பிள்ளைகள் தர்றாங்க. ஹல்லேலூயா. அதை கொண்டுதான் தேவ சமூகத்தில் இதெல்லாம் செய்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தாசன் குமாரபிள்ளை ஐயா முன்பாக வருவார்களாக. சில பரிசுகளை அவர்கள் கொடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். தாசன் கந்தசாமி அவர்கள், அகஸ்திய ராஜன், தாசன் மாரியப்பன், தாசன் ஜெயராஜ் பாண்டியன், தாசன் கல்யாண சுந்தரம், பேராத்து பாலசுப்பிரமணியன், தாசன் அந்தோணி ஸ்டீபன், இன்பராணி அம்மா, ராஜலட்சுமி அம்மா, சுப்புலட்சுமி அம்மா, மாரி அம்மாள், சண்முகம் ஐயா, அன்பானவர்களே, நீங்க கண் தெரியாதவங்க, எங்களுக்கு நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு 10 பேருக்கு நீங்க பஸ் பேர் தண்ணி கண்டிப்பா தரணும் அன்பாக கேட்டுக்கொண்டதுனால தாசன் டாக்டர் அனிசிங் சார் முன்பாக வந்து இந்த பஸ் பேர் 1000 ரூபாயை யாருடைய கருத்துல கொடுக்கணும்? கண்ணு தெரிந்தவங்க இதை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். 2 500 ரூபாய் தாள். கண்ணு தெரியாது சார், பார்த்து கொடுங்க, பாதுகாப்பாவை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. தேவன் நம்மை மட்டும் இந்நேரம் வரையிலும் நம்மோடு கூட வந்து நம்மை நடத்தினார். ஆமென், ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தகப்பனே, உங்க கரம் எங்களோடு கூட இருந்தது. ஆண்டவரே, ஏழைகளுக்கு இறங்குகிறவர்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார்கள், அவர்கள் கொடுத்ததை அதை அவர் அவர்களுக்கு திரும்ப கொடுப்பார்னு சொன்ன வார்த்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
Thank you.